என்னாது இது கிணத்துக்குள்ள இருக்க தண்ணியவே காணோன்னு எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது கொஞ்சமா தண்ணி கிடக்கு அப்படின்னு. அடிக்கிற வெயில பார்த்தா தரையோட தண்ணி கிடக்கிறதுக்கு பதிலாக இதுவாது கிடக்குதேன்னு மனசு தேத்திக்கிற வேண்டியதான். இன்னைக்கு கீழே இருக்க திண்டுல இன்னைக்காவது பயம் இல்லாம இறங்கி நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு கடகடான்னு இறங்கி வந்தா படியில இறங்கியாலே காலெல்லாம் நடுங்கிருச்சு. திண்டுல தண்ணி கடந்தா வலிக்கு விழுந்துருவோன்னு இறங்க மாட்டேன், இப்ப தடிக்கி விழுந்துருவோன்னு இறங்க பயமா இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கி முடிச்சுட்டு பார்த்தா கயிறு கட்டி வச்சிருந்தாங்க. நம்ம வயல்ல இருக்கிறது நீர்மூழ்கி மோட்டருங்க, உள்ள மோட்டர் வச்சிருக்கோம். அதுக்கு ஏதாவதுனா தூக்கி ஆப்ரேஷன் பண்றதுக்காக தான் இந்த கயிறை போட்டு வச்சிருக்கோம். கயிறு உள்ள விழுந்துடக்கூடாதுன்னு படியில கட்டி போட்டுட்டாச்சு. தைரியமா 5 நிமிஷம் நின்றாச்சு. திரும்ப பயம் வெளியில வர்றதுக்குள்ள வெளியில ஏறி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு மேலே ஏறி வந்துட்டோம். ஆலங்காத்தாலே இப்படி வெயில் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம சரி மூஞ்சியவாது கழுவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கிட்ட வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா எங்க அம்மாவை ஆளையே காணோம். எங்கடான்னு பார்த்தா நடைய கட்டி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பூசணி கொடியில பூசணி இருக்கான்னு பார்க்க போய் பார்த்தா ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி இந்த காய் மட்டும் தான் ஒன்று இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டு டாமிக்கு டாட்டா பைப்பை சொல்லிட்டு வீட்டை பக்கமா கிளம்பி வந்துட்டோம்.